நம்ம இயற்கணிதம் 3.3 பார்க்க போகிறோம். இப்போ கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஒரு கோவையை மற்றொரு கோவைக்கு சமன்படுத்துவதுனா இது மாதிரி போடுறது தான். ஒரு கோவையை மற்றொரு கோவைக்கு சமன்படுத்துவதனை சமன்பாடு என்பர். என்ன சொல்லுவோம்? அது சமன்பாடு என்பர். இப்போ a = 5 எனில் இதனுடைய மதிப்பு கேட்குறாங்க. 2a + 5 இன் மதிப்பு. பாருங்க, 2a, இங்கே a உடைய வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. a உடைய வேல்யூ 5. அப்போது a இருக்க இடத்துல 5 போட்டுக்க வேண்டியதான். 2 × 5 × 10. இப்போ பாருங்கள், இதனுடைய வேல்யூ எவ்வளோ? 2 5 10 + 5 15. ஓகேவா? இதனுடைய வேல்யூ இங்கே போட்டால் இங்கே 15 வந்துடும். வேல்யூ இங்கே 5 போட்டால் 2 5 10, 10ஓட 5 கூட்டினா 15. அடுத்த கொஸ்டின் பாருங்க. மாறி எக்ஸின் 2 மடங்கு மற்றும் 4 மடங்கின் கூடுதல். இதுதான் அல்ஜிப்ரிக் ஃபார்ம், வேற ஒன்றும் இல்லை. எக்ஸின் 2 மடங்கு, எக்ஸின் 2 மடங்குனா 2x. நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸின் 2 மடங்குனா 2x, 4 மடங்குனா 4x. எக்ஸின் 2 மடங்கு, எக்ஸின் 4 மடங்கு. இதை கூட்டினா என்ன வரும்? எக்ஸின் 6 மடங்கு. மாறி எக்ஸின் 2 மடங்கு மற்றும் 4 மடங்கின் கூடுதல் 6x. சரியா தவறா? ஒவ்வொரு இயற்கணித கோவையும் ஒரு சமன்பாடு ஆகும். தவறு. சமன்பாடுனா ஈக்குவேஷன் வரணும். இது மாதிரி சமக்குறி வந்தால் தான் அது சமன்பாடு ஆகும். இது வெறும் கோவைன்னு போட்டாக்கா அது சமன்பாடு ஆகாது. எக்ஸின் மதிப்பறியாத நிலையில் எக்ஸோடைய வேல்யூ கொடுக்கவே இல்லை, அவங்க நமக்கும் தெரியாது. அப்போது இதை சுருக்கவே முடியாது. வேல்யூ தெரிஞ்சால் மட்டும்தான் இதில் போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். எக்ஸோடைய மதிப்பு தெரியலனா இதுதான் அதனுடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம். சுருக்கிய வடிவம் இதுதான். என்னும் கோவையை மேலும் சுருக்க வடிவில் எழுத முடியாது. சரி, ஓகேவா? இது வேல்யூ தெரியாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது, சுருக்க முடியாது. அவனே முடியாதுன்னு சொல்லிட்டான். சரி. 2 ஒத்த உறுப்புகளை கூட்டுவதற்கு அதன் கெழுக்களை கூட்ட வேண்டும். ஒத்த உறுப்புனா எக்ஸ் எக்ஸ் ஒய் ஒய், அதுதான் ஒத்த உறுப்புகள். இப்போ எக்ஸையும் நம்ம ஆட் பண்ண மாட்டோம். எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் ஆட் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸையும் ஆட் பண்ணோம். அதே மாதிரி எக்ஸை அப்படியே தான் போட்டுக்கிட்டோம். கெழுக்களை மட்டும்தான் கூட்டுறோம். ஓகேவா? எக்ஸை எதுவும் பண்ணல, அதனுடைய எண் கெழு நியூமரிக்கல் வேல்யூ மட்டும்தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போது 2 ஒத்த உறுப்புகளை கூட்டுவதற்கு அதன் கெழுக்களை கூட்ட வேண்டும். ஓகே, சரி. தீர்க்க. இந்த எக்ஸசைஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப என்எம்எம்எஸ்க்கு முக்கியமாக தேவைப்படுறது இது மாதிரி கொஸ்டின் தான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ஆனால் வேல்யூ தெரியணும். இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். x + 5 = 8. x + 5 = 8. இப்போ இதில் எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இதெல்லாம் ஏற்கனவே படிச்சிருக்கே பாருங்கள். இந்த பக்கம் இருக்க எக்ஸு அப்படியே தான் இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. நியூமரிக்கல் வேல்யூ அந்த பக்கம் போட்டோம். எக்ஸ் அப்படியே இருக்குது. இந்த பக்கம் இருக்க +5 அந்த பக்கம் போனால் -5 மாறும். x + 5ன்றது 8க்கு சமமாக இருக்குது. இந்த கூட்டல் குறி போட்ட 5 அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும். இப்போ எக்ஸோடைய வேல்யூ நீங்கள் இங்கே -5 அங்கே -5 போட்டுருந்தால் ரொம்ப லேட் ஆகும். ஃபாஸ்ட்டாக போடும்போது இதை தூக்கி சிம்பிள் மாற்றி போட்டுக்கணும். இங்கே ப்ளஸ்ஸாக இருந்தால் அங்கே மைனஸாக போட்டு எக்ஸோடைய வேல்யூ 3. இதனுடைய வேல்யூ பாருங்கள், இது -3 இருக்குது. அந்த பக்கம் +3 ஆகும். அப்போது 7 + 3 10. இதுக்கு பாருங்கள், எக்ஸ் இங்கே இருக்கும், இது பெருக்கலாக இருக்குது. 2x = 30. கூட்டலாக இருந்தால் அந்த பக்கம் கழித்தலாக போகும்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்ன இருக்குது? எதுவுமே இல்லைனா பெருக்கல் தான். இந்த நம்பரும் என்ன உறவில் இருக்குன்னா பெருக்கல் உறவில் தான் இருக்குது. இப்போது வகுத்தலாக மாறும். எக்ஸ் இங்கே தான் இருக்கும். இந்த 2 அந்த பக்கம் போனாங்க 4 2 2 15 2
30. அப்போ எக்ஸ் உடைய வேல்யூ 15. இதுக்கு பாருங்க, இது வகுத்தலாவே இருக்கு. m/6 = 5. இப்போ பாருங்க, m அங்கே தான் இருக்கும். இங்க வகுத்தலா இருக்கிற பகுதியில் இருக்கிறது இங்கே டினாமினேட்டராக இருந்தால் அங்கே நியூமரேட்டருக்கு போயிடும். ஓகேவா? இங்கே பகுதியில் இருந்தால் அங்கே தொகுதிக்கு போயிடும். இப்போ m அப்படியே தான் இருக்கும். இது அங்கே போகும்போது என்ன ஆகும் பாருங்க. ஓகேவா? இங்கே வகுத்தலாக இருந்தால் அங்கே பெருக்கலாக மாறிடுது. அப்போ m உடைய வேல்யூ 30. இது தேவையில்லை. இந்த பக்கம் ப்ளஸ்ஸாக இருக்குது, அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆயிடுச்சுன்னா 80ல் 10 போச்சுன்னா 70. இந்த 7 அந்த பக்கம் டிவிஷனாக போனாக்க 70 7ல் வச்சா 10. 10. 5x + 8y என்னும் கோவையை பெற 3x + 6y உடன் எதனை கூட்ட வேண்டும்? இதோட எதை கூட்டினா இது வரும்னு கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிளாக யோசிச்சு பாருங்க. 5 இருக்கு, 3 கொடுத்துட்டாங்க. இதோட எதை கூட்டினா இது வரும்? நம்பராக இருக்கு, நீங்கள் யோசிச்சு போட்டுடலாம். யோசிக்கவே வேண்டாம், இதுலேருந்து இதை கழிங்க. 5ல் 3 போச்சுன்னா 2. ஓகேவா? இதனோட எதை கூட்டினா 5 வரும்னு கேட்குறாங்க. அப்போது இந்த நம்பரை கழிச்சா இது வந்துடும். இப்போ சமன்பாடாக கழிக்க போகிறோம். சமன்பாடை கழிக்க போகிறோம். அங்கே என்ன நம்பர் இருக்கு? 5x 8y கழிக்கிற நம்பரு -3x. இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இப்போ ஒரு தப்பு பண்ணுறேன், என்னன்னு பார்த்துக்கோங்க. கழிக்கணுன்ட்ட பிறகு என்ன பண்ணணும்? இங்கே ஒன்றே சிம்பிள் போட்டால் பத்தாது. ரொம்ப கவனமாக பார்க்கணும். இது ஃபுல்லாகவே உள்ள இந்த ப்ளஸ் எக்ஸுன்றதை -xஆக மாற்றணும். இந்த ப்ளஸ்ஸையும் -xஆக மாற்றணும். மைனஸ்ன்னு வந்தால் ஒன்றும் இல்லை. முதல்ல சிம்பிளை மாற்றணும், குறியை மாற்றணும். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகுது, ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகுது. இப்போ இந்த குறிக்கு வேல்யூவே இல்லை. இப்போ பாருங்கள், 5ல் 3 போச்சுன்னா 2x, 8ல் 6 போச்சுன்னா +2y. புரியுதுங்களா? இப்போ மைனஸ்னால் இதை ஒண்டி மைனஸ் பண்ணி போட்டுறக்கூடாது. இதுக்கும் குறியை மாற்றிட்டு தான் மைனஸ் பண்ணணும். ஓகே. 2 அடுத்தடுத்த ஒற்றைப்படை எண்களின் கூடுதல் 200 எனில் அவ்வெண்களை காண்க. இது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சம்ம. 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்கள். 1 2ல் ஒற்றை எண் எப்போ வரும்? ஒற்றை எண்ணுன்னா ஒரு 5ன்னு வச்சுக்கோங்க. அடுத்த ஒற்றை எண் 6ஆக இருக்கும். இது ஒற்றை எண்ணே கிடையாது. அப்போ எது வரும்? 7. அப்போது ஒரு எண்ணோட 2 கூட்டணும். என்ன வேணும்? ஒரு எண் எதுன்னே தெரியாது, அதோட 2 கூட்டினா ஒற்றை எண் வரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஒற்றை எண், இன்னொரு ஒற்றை எண் என்னன்னா அந்த எண்ணோட 2 கூட்டணும். ஓகேவா? அடுத்த நம்பர்னா 1 கூட்டினா போதும். ஒற்றை எண் வர்றதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ 5லேருந்து 7 வரும்போது 2 கூட்டினா தானே வருது. 6ன்றது ஒற்றைப்படை எண் கிடையாது, அதனால் 2 கூட்டுறோம். இந்த கான்செப்டை வச்சுட்டா அடுத்த ஆன்சர் அதுக்கு வந்துடும். என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. 2 அடுத்தடுத்த, ஓகேவா? 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், இன்னொன்று 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 2 அடுத்தடுத்த ஒற்றை எண்களின் கூடுதல் இந்த எண்ணையும் ப்ளஸ் x + 2 இந்த எண்ணையும் கூட்டுறோம். ஏன்னா இந்த எண் என்னன்னு தெரியாது. இந்த எண்ணோட 2 கூட்டினா தான் அடுத்த ஒற்றை எண் வரும். அதனால தான் 2 கூட்டுறோம். இது ரெண்டுத்தையும் கூட்டினா எவ்வளோ வருது? 200 வருது. இப்போ பாருங்கள், இந்த ப்ராக்கெட்டுக்கு வேல்யூ இல்லை. இப்போ தான் ப்ராக்கெட் போட்டோம். இப்போ ப்ராக்கெட் எடுத்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் எக்ஸும் இதனுடைய கீழே 1 1ன்னு இருக்கும், ஆனால் 2ன்னு போட்டாச்சு. இப்போ பாருங்கள் இந்த 2 அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும். சிம்பிளாக போட்டுக்கோங்க. 200 மைனஸ் 2 198. அப்போ எக்ஸ் இந்த பக்கம் பெருக்கலாக இருந்தால் அந்த பக்கம் போனாக்க வகுத்தலாக மாறிடும். உங்களுக்கு 2ஆம் படித்தா 1 2 2, இதில் 9 2 18, மீதி 1 18ல் மறுபடியும் 9. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 99. செக் பண்ணுங்கள். இது ஒரு ஒற்றை எண். அடுத்த ஒற்றை எண் வந்து 101. 100ன்றது ஒற்றை எண் கிடையாது. இப்போ கூட்டி பாருங்க, கரெக்டாக வந்துடுச்சா? ஓகே. இதுக்கு இந்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் போட்டுடலாம். ஏன்னா 7th படிக்கிறவங்களுக்கும் யூஸ் ஆகும். எதுக்கு வேணாலும் பார்த்துக்கலாம். வாடகை மகிழுந்தின் வாடகை கட்டணமாக முதல் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு குறைந்தபட்ச கட்டணமாக 100 ரூபாய்க்கு 5 கிலோமீட்டர் வீதம் 5 கிலோமீட்டர் மிகவும் தொலைவிற்கு மிச்சம் இருக்கிறதுக்கு மிகவும் தொலைவிற்கு கிலோமீட்டருக்கு 16 எனில் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 16 எனவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் தனது பயணத்திற்காக வழங்கிய மொத்த வாடகை 740 எனில் அவர் பயணித்த தொலைவை கண்டுபிடி. இப்போ நம்ம காசை வச்சே டிஸ்டன்ஸ் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு பழம் 10 ரூபானா 100 ரூபாய்க்கு எத்தனை பழம் வரும்னு என்ன பண்ணுவீங்க? ஒரு பழம் 10 ரூபானா 100 ரூபாய்க்கு 10 பழம் கிடைக்குன்னு டிவிஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடுங்க. அதே மாதிரி தான் இது. ரொம்ப சிம்பிளாக பார்த்துக்கலாம் இதை. ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர், கிலோமீட்டர்ன்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டருக்கு ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸே தேவையில்லை. ஃபஸ்ட்டு 5 கிலோமீட்டர், ஓகேவா? 5 கிலோமீட்டருக்கு 100 ரூபா. இதில் எந்த சந்தேகமும் இல்லை, அவனே கொடுத்துட்டாங்க. அது கழிச்சிடுங்க. அப்போது மொத்த காசு நீங்கள் கொடுத்தது 740. அதில் 100 ரூபா போச்சுன்னா 640. இதுக்கு தான் நம்ம சமன்பாடு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபா. எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு தெரில. 16 இன்ட்டு எவ்வளோ கிலோமீட்டரோ அதுக்கு நம்ம எவ்வளோ கொடுக்க போகிறோம்? இது பாருங்கள், இந்த 100 ரூபாயை வந்து அவங்க ஏற்கனவே 5 கிலோமீட்டர் ஃபிக்ஸடாக தெரிஞ்சிடுச்சு. அதில் நம்ம எதுவுமே கண்டுபிடிக்க வேண்டாம். மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டு தான் எத்தனை கிலோமீட்டர்னு கண்டுபிடிக்கணும். ஒரு கிலோமீட்டருக்கு 16 ரூபா, எத்தனை கிலோமீட்டர்னு தெரியாது. அதனால் எத்தனைன்றதுக்கு இங்கே அப்படியே வச்சுடுங்க. இது அந்த பக்கம் போனாக்க இது அடிக்கிறது தான் ஆன்சர். இப்போ உங்களுக்கு எந்த வாய்ப்பாடு தெரியும்? இது பாருங்கள், 4ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும், 8ஆம் வாய்ப்பாட்லேயும் வரும், எல்லாத்துலேயுமே வரும். 64ன்றது 11ஆம் அப்படியே தான் வரும். இன்னும் நல்லா நமக்கு வாய்ப்பாடு தெரியும் போது 16ஆம் வாய்ப்பாட்டிலே 64 வரும்னு தெரியும். 1 16 16, 4 16, ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸோடைய வேல்யூ 40. இந்த 40 கிலோமீட்டர் எதுக்குன்னா இந்த 640 ரூபாய்க்கு தான். ஏற்கனவே என்ன இருக்கு? 5 கிலோமீட்டர் போயிருக்கு, ஓகேவா? இப்போ நீங்கள் எப்படி வேணாலும் எழுதலாம். 40 கிலோமீட்டர் 640 ரூபா ப்ளஸ் 5 கிலோமீட்டருக்கு வந்து 100 ரூபா. அப்போது 45 கிலோமீட்டர் வந்து 740 ரூபா, ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பீங்க. இப்போ வேகமாக ரிவிஷன் பண்ணுறதுக்காக தான் போட்டிருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதி தான் போடணும். நான் ஸ்டெப்ஸ் இல்லாமல் தான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். சூஸ் த பெஸ்ட் ஆன்சருக்கு பாருங்கள் என்ன இருக்குன்ட்டு. என்னும் அமைப்பின் பொது வடிவம். பொது வடிவம்னா ஒன்றுமே இல்லை, ஒரு சின்ன ஃபார்ம் பண்ணிட்டா அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். இங்கே பாருங்கள், இங்கே 1 கொடுத்தா இங்கே 1 வரணும். ஆக்சுவலாக என்ன இருக்குது? 3 தான் இருக்குது. இங்கே 2 கொடுத்தாலும் அங்கே 3 தான் இருக்குது. அப்போ இது யூஸ் ஆகாது. இது பாருங்கள், 1 2 2 ஃபஸ்ட் நம்பரே நமக்கு வரல. இது பாருங்கள், 1 3 3, இங்கே 2 கொடுத்தா 2 3 6, 3 கொடுத்தா 3 3 9. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர், ஓகேவா? இதில் கரெக்ட் ஆன்சர் வந்து இதுதான் 3n. அடுத்தது பாருங்கள், என்பதின் தீர்வு. இதுக்கு தீர்வு கேட்குறாங்க. நம்ம திரும்ப திரும்பலாம் போட்டுட்டு இருக்க வேண்டாம், ரொம்ப ஈஸியாகவே பார்க்கலாம். இந்த எக்ஸ் அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும், இந்த 5 அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகும்.
நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸ் அங்கே போச்சுன்னா 3x ஒரு எக்ஸ் போச்சுன்னா 2x தான் இருக்கும். இந்த 5 அந்த பக்கம் போனாக்கா 4 இருக்கும். சரி போட்டுடுறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறவங்களாம் குழப்பிட்டு இருந்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஒன்லி பார்த்துக்கோங்க. 3x ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள் இந்த எக்ஸ் இங்கே இந்த பக்கம் வந்துடுது, இந்த 5 அந்த பக்கம் போகுது. ஓகேவா? சமக்குறியை தாண்டி போகும்போது குறி மாறிடும். இப்போ 3x ஒரு எக்ஸ் போச்சுன்னா 2x, 9ல் 5 போச்சுன்னா 4, எக்ஸோடைய வேல்யூ இந்த 2 இந்த பக்கம் வந்தால் வகுத்தில் மாறிடும். அப்போ எக்ஸோடைய வேல்யூ 2, எக்ஸோடைய வேல்யூ 2. புரியுதா எப்படின்ட்டு? ரொம்ப ஈஸியாக போடுங்க, மனசுலேயே பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இப்போ இங்கே 2x தான் இருக்குது, இது இங்கே போனால் 4 தான். அப்போது மறுபடியும் இந்த 2 இதால் வைக்கும்போது 2ன்றது ஃபாஸ்ட்டாக தெரியணும். ஏன்னா சமன்பாடு ஒய்யின் மதிப்பிற்கு உண்மையாகும். இங்கே பாருங்கள் 0 வரணும். எப்போ 0 வரும்? ஏதோ ஒரு நம்பரோட ஆட் பண்ணால் 0 வரணும். இங்கே 1 போட்டாவே இது 2 தான் வரும். 0 போட்டாலும் 1 தான் வரும். அப்போது -1 போட்டால் தான் -1 + 1 கழிச்சிட்டு 0 வரும். அப்போ -1 தான் இதுக்கு சூஸ் ஆன்சர். ஓகேவா? இப்போ நம்ம என்எம்எம்எஸ்க்கு இது மாதிரி கொஸ்டின் தான் வேகமாக பார்த்துக்கணும். ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட அவ்வளோ முக்கியம் இல்லை. அடுத்தது இது என்எம்எஸ்க்கு அதிகத்துக்கு வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் போட்டு பார்த்துக்கோங்க. இதுவும் ஃபாஸ்ட்டாக தான் போட போகிறோம், இல்லை சொல்லியாவது கொடுத்துட்றோம். 3a + b + 8 இதை கழிக்க, மேலும் இதிலிருந்து இதை கழிக்க என்ன கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. இதை கழிக்கணும், அவ்வளோதான், சிம்பிள் தான். நான் 1 போடுறேன், மீதி நீங்கள் போட்டுக்கோங்க. இதில் கழிக்கின்ற விஷயத்தில் ஒன்றே ஒன்று தான் கவனமாக போடணும், சம்மு கூட போட வேண்டியதில்லை. பார்த்துங்க, ஃபஸ்ட்டு 3ab + 8 மைனஸ் 3ab - 8. இந்த சமன்பாடு நல்லா பாருங்கள், புக்கில் இருக்கிறது தான். இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இது கொடுத்துருக்கிற சமன்பாடு தான், இது நான் எதுவும் பண்ணல, இதுவும் கொடுத்துருக்க சமன்பாடு தான். இதுக்கும் என்ன உறவு முறைனா கழித்தல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? கழித்தல் குறியை போட்டுட்டு இங்கே ஏன் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா, இது எல்லாத்துக்கும் இப்போ குறியை மாற்றிக்கணும். எல்லாத்துக்கும் குறியை மாற்றிட்டா வேறு எதுவுமே நீ பண்ண வேண்டாம். இப்போ மைனஸும் ப்ளஸ் 3ab மாறிடுது, மைனஸும் +8 மாறிடுது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ இங்கேயும் ஏபி தான் இருக்குது, இங்கேயும் ஏபி தான் இருக்குது, ஒரே குறியாக இருக்குது. என்ன பண்ணுறோம்? 6 ஏபியாக இருக்குது, இங்கேயும் 8 இருக்குது, அங்கேயும் 8 இருக்குது. 8 8 16. இது புரியாது? இப்போ அடுத்ததுக்கு இதே மாதிரி தான், அங்கே குறியை மாற்றி போட்டால் என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இதே ஆன்சர் தான், அங்கே சிம்பிள் மாற்றி போட்டுக்கணும். இங்கே சிம்பிள் மாறும்போது என்ன ஆகும்? இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸாக மாறிடும். ஓகேவா? அப்போ அதே 6 மைனஸில் வரும், இங்கேயும் -16 வரும். அவ்வளோதான். இதில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி மைனஸ் போட்டு இங்கே ப்ளஸில் இருக்கும், இங்கேயும் ப்ளஸில் இருக்கும். அப்போது இங்கே -3ab - 8 ஆட் பண்ணும்போது எல்லாமே இங்கேயும் மைனஸ் தான் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கூட்டினா -6ab -16 தான் ஆன்சரு. இப்போ இதை பாருங்கள், ஆகியவற்றை பக்கங்களாக கொண்ட முக்கோணத்தின் சுற்றளவை காண்க. இதை 3த்தையும் ஆட் பண்ண வேண்டியது தான். இதில் குறியெல்லாம் மாற்ற வேண்டியதில்லை. கூட்டும்போது நம்ம குறியை மாற்ற வேண்டியதில்லை, அப்படியே கூட்டிக்கோங்க. எக்ஸு 2x 3x 3xோட ஒரு எக்ஸை கூட்டினா 4x. நல்லா புரிஞ்சுச்சிங்களா? அடுத்தது இந்த ஒய் 3y + y 4y ஆகுது. இப்போ ஒரு மைனஸ் இருக்கு, மைனஸ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். அப்போ ஆன்சர் 3y தான். சரி, போட்டே காட்டிடுறேன் பாருங்க. x + 3y
2x + y x - y. இது ஆட் பண்ணும்போது நீங்கள் எத்தனை வேணாலும் ஒன்றா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இதுதான் ஈக்குவேஷனை ஆட் பண்ணுறோம். இப்போது இது 1 எதுவுமே இல்லைனா 1 இருக்கணும். 1 + 2 3, 3ஓட 1 கூட்டினா 4x. இங்கே பாருங்கள், இதையும் கூட்டினா 4 ப்ளஸ்லேயே இருக்கவே 4y ஆயிடுச்சு. இது 1 கழிக்கணும், அப்போது -3y. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான். ஒரு எண்ணின் 3 மடங்குடன் 5ஐ கூட்ட 44 கிடைக்கிறது. அந்த எண்ணை காண்க. இது வேணா போடலாம். ஒரு எண்ணின் 4 மடங்கு படிக்கும்போதே எல்லாம் தெரிஞ்சுங்களா? ஒரு எண்ணின் 4 மடங்கு. அந்த எண்ணு தான் உங்களுக்கு தெரியாது. ஒரு எண்ணின் 3 மடங்கு. 3 மடங்குனா ஒரு எண்ணு தெரியாது, அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம். 3 மடங்குனா 3x. ஒரு எண்ணின் 3 மடங்குடன் 5ஐ கூட்ட எவ்வளோ வருது? 44. இங்கே பாருங்க, ஒரு எண்ணின் 3 மடங்கை விட 5ஐ கூட்ட 44 கிடைக்குது. இப்போ அந்த எண் இந்த எக்ஸ் எதுன்னு கேட்குறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த 3x அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 5 அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போது 3x = 44 5 போச்சுன்னா 39. எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். 39 போடுங்க கீழே. இந்த பக்கம் பெருக்கலாக இருந்தால் இங்கே வகுத்தலாக வந்துடும். 1 3 3 3 1 3 3 3 9. அப்போ எக்ஸோடைய வேல்யூ 13. ஓகேவா? ஒரு எண்ணுடன் 3 மடங்கை 5ஐ கூட்டினால் 44 கிடைக்கிறது. இப்போ பாருங்கள், 3x இங்கே இருக்குது. இந்த 5x அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறுது. 44 5 போச்சுன்னா 39. இந்த பக்கம் எக்ஸ் அப்படியே இருக்குது. இது பெருக்கலாக இருக்குது, வகுத்தலாக மாறுது. 1 3 3 1 3 3 9ல் 3 வாட்டி இருக்குது. எக்ஸோடைய வேல்யூ 13. எப்படி இது? ஒரு எண்ணின் 3 மடங்கு 5 கூட்ட 40. ஓகே. எவ்வளவு சிறிய கோவை? இது சிம்பிளாக கழிக்கணும். கழிக்கும்போது இது எல்லாத்துக்கும் குறிய மாற்றணும், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், இங்கே குறிய மாற்றினா இது மைனஸாக மாறிடும். 5ல் 2 போச்சுன்னா 3. இதுதான் பெரிய குறி, அதனால் குறிய மாற்ற வேண்டியதில்லை. இங்கே பாருங்கள், இது ப்ளஸ்ஸாக இருக்குது, குறிய மாறினா மைனஸாக மாறும். இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸும் -7b. இதுவும் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போது +3c. இது ஒண்டி தான் கம்மியாகும், மீதி எல்லாம் அப்படியே தான் வரும். ஓகேவா? கழிக்கும் போது இதெல்லாம் குறிய மாற்றணும், அவ்வளோதான். ப்ளஸ்ஸாக இருக்கிறது மைனஸ் ஆகும், போட்டுட்டு இப்போ கூட்ட வேண்டியதுதான். இப்போ கூட்டும்போது என்ன ஆகும்? எதிர்குறியாக இருக்கவே மைனஸ் பண்ணுறோம், ஒத்த குறியாக இருக்கவே கூட்டிக்கிறோம். இதுவும் மைனஸு, இதுவும் மைனஸு, கூட்டிக்கிறோம். 7b. இங்கே 2c இருக்குது, இங்கே +c இருக்குது, அப்போது 3c. ஓகேவா? இப்போ நான் இதை ஆன்சர் ஒண்டி தான் எழுதுகிறேன், பார்த்துக்கோங்க. இதை ஒண்டி தான் கழிக்கிறோம். 3ab இது ரெண்டுத்தையும் கூட்டுறோம். -7b அப்புறம் +3c. ஏன்னு தெரியுதா? இங்கே 2c இருக்குது, இது குறிய மாற்றினா இதுவும் கூட்டிக்கிறோம். ஏன்னா ஒத்த குறியை வந்துட்டா கூட்ட வேண்டியது தான், மாறுபட்ட குறி கொண்டு தான் மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஒரு எண்ணின் 6 மடங்கை 40லிருந்து கழித்தால் -8 கிடைக்கும் எனில் அந்த எண்ணை காண்க. இதுவும் ரொம்ப சிம்பிள். இதை முடித்தா நம்ம அல்ஜிப்ரா 7th தான் முடிச்சிடலாம். ஒரு எண்ணின் ஓகே, இப்போ பாருங்கள், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் ஒன்று எழுதும். ஒரு எண்ணின் 6 மடங்கை ஒரு எண்ணின் 6 மடங்குனா 6x. இதை 40லேருந்து கழிக்கணும். இதை 40லேருந்து கழிச்சா நமக்கு எவ்வளோ வருது? அந்த எண்ணை காண்க. போடலாம்ல இதை? இப்போ பாருங்க, இந்த 40 அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும். இந்த -6x அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த 40 அந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும்.
இப்போ -48 ஒரே குறி வந்தால் கூட்டி அதே குறி தான் போடணும். 48 இந்த பக்கம் 6x. இப்போ பாருங்கள் எக்ஸ் ஒண்டி இங்கே இருக்கும். இந்த 6 குறியோடு தான் இந்த பக்கம் போகும். அப்போ மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸாக மாறிடுது. 6 8 48. எக்ஸோடைய வேல்யூ 8 பார்த்துக்கோங்க. இப்போ இது எதுவுமே நம்ம போட போகிறதில்ல, பார்த்துக்கோங்க. இந்த மற்றும் இது ஆகியவற்றின் கூடுதலில் இருந்து இது ரெண்டும் ஃபஸ்ட்டு கூட்டிக்கணும். சிம்பிளாக நீங்கள் கூட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதிலிருந்து இது ரெண்டுத்தையும் கூட்டிட்டு ஒரு ஆன்சர் வரும், அதை இது ரெண்டுத்துக்கும் கழிக்கணும், அவ்வளோதான். ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி சந்தேகமாக இருந்து போட்டு வரவங்களாம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரோட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. போட்டு ஆன்சர் தப்பாக வந்ததுன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ ஆட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், இதையும் ஆட் பண்ணிங்கன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் சிம்பிள் மாற்றணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு தான் சிம்பிள் மாற்றணும், போட்டுக்கோங்க. எந்த கோவையை கூட்டினால் கிடைக்கும் உடன் எந்த கோவையை கூட்டினால் இது கிடைக்குன்றாங்க. அப்போது சேம் இதே தான். இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் புதுசாக ஒரு ஆன்சரோட கூட்டினா போதும். நான் எதுவுமே போட போகிறதில்ல. சிம்பிளை ஒன்றே மாற்றி கூட்டிக்கும். கழித்தால் இது எல்லாமே கழிக்க வேண்டியது. ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டணும், இது ரெண்டுத்தையும் கூட்டணும், அப்புறமா தான் கழிக்கணும். இதெல்லாம் டைரெக்டாகவே கழிச்சு போட்டுடலாம். பின்னொரு ஒன்றுக்கு பொருத்தமான இயற்கணித சமன்பாடை தருக. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவிற்கும் சுற்றுகளுக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 20 சென்டிமீட்டர். கூட்டுக. இந்த கூட்டுறது தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பின்வரும் சுற்றுக்கு பொருத்தமான, இப்போ பாருங்கள், லாஸ்ட் ஈக்குவேஷனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இதை கூட்டுகன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டினரி நம்பர்லாம் நான் உங்களை தானியாகவே கூட்டி பார்த்துக்க சொல்லிட்டேன். இது ஒண்டி ஃப்ராக்ஷனில் இருக்குது. பின்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணணும்னு பாருங்கள், ரொம்பலாம் யோசிக்க வேண்டியதில்லை. இதுதான் இப்போ நம்ம கூட்ட போகிறோம். 3a ஒரு ஏவை கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 2a ஒரு ஏ போட்டால் 3a முடிஞ்சு போச்சு. அடுத்தது இங்கே நம்ம அப்படியே கூட்ட முடியாது. மீசிமா தெரிஞ்சுன்னா பார்த்து தான் போடணும். இப்போ நான் தனியாக போடுறேன் பாருங்கள். ஒரு b + 1/3 bனா இந்த இடத்துல கீழே 1 தான் இருக்குன்னு அர்த்தம். 1 இருக்கும்போது நம்ம மீசிமாவே எடுக்க வேண்டாம். இந்த நம்பரை அப்படியே 3ஆல் பெருக்கி போட்டுக்கினா போதும். அப்போ என்ன வரும்? 3b ப்ளஸ் இங்கே 1 தான் இருக்கு, அப்படியே போட்டால் 1 போட வேண்டியதில்லை. பை மீசிமா எடுக்க தெரிஞ்சவங்க பார்த்தீங்க. இப்போது பகுதி வந்து ரெண்டுத்தையும் காமனாக 3 வந்துட்டு மேலே கூட்டினா என்ன வரும்? 3ஓட 1 கூட்டினா 4b வருது, கீழே 3. அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க? 4b/3 பார்த்துக்கோங்க. பின்னத்துக்கு எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். இதுக்கு எல்சிஎம்னால கீழே மேலே 3ஆல் பெருக்கிட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் பி போட்டு இந்த ஆன்சர் போட்டிருக்கோம். இதுக்கும் மீசிமா எடுக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? 3c + 2/5c. இப்போ பாருங்கள், கீழே இங்கே எதுவுமே நம்பர் இல்லை, நமக்கு மீசிமா ரொம்ப ஈஸி. என்ன பண்ணுவோம்? இதை குறுக்கு பெருக்கல் பண்ணிட்டாவே போதும். 3×5 = 15c, 3×5 = 15c ப்ளஸ் இந்த ரெண்டும் அப்படியே தான் போட்டுக்கலாம். இதில் மாற்றமே வேண்டாம், இங்கே 5 இருக்குது. இப்போ பாருங்கள், ரெண்டுத்தையும் கூட்டினாங்க 17c/5. 17c/5. குறி எதுவுமே இல்லாதனால நம்ம ரொம்ப வசதியாக போயிடுச்சு. ஆன்சர் இங்கே எப்படி வந்ததுன்னு தெரியுதா? 2a + a 3a. இது பின்னமாக இருக்கவே என்ன பண்ணுறோம்? மீசிமா எடுத்துருக்கோம். குறுக்கில் பெருக்கிட்டு 1 கூட்டிக்கிட்டா 3b + b 4b/3. அடுத்ததுக்கு என்ன பண்ணுறோம்? இங்கே இருக்க ஃப்ராக்ஷனுக்கு இங்கே போட்டுருக்கோம் பாருங்கள், 3c + 2/5c. இப்போ இது குறுக்கில் பெருக்குனா 15c + 2c, கீழே இருக்க 5 டினாமினேட்டர் அப்படியே தான் இருக்கும். 15 2 கூட்டினா 17c/5. அப்போ இதனுடைய ஆன்சர் இதுதான். ஓகேவா? இப்போ முடிஞ்சது.
10.